கர்த்தர் உங்களை தொடுகிறது நிமித்தம் உங்களுடையவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது நிமித்தம் உங்களோடு இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். உங்களோடு இருக்கிறவைகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு புதிய மாதத்திலே உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசப்பா உங்களை இந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறதை கேளுங்கள். சங்கீதம் 107:38 அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நடக்கிற 2 காரியங்கள். 1, உங்களுடையவைகள் பெருகுகிறது. 2, பெருகினது குறையாதிருக்க போகிறது. கர்த்தர் உங்களை தொடுகிறது நிமித்தம் உங்களுடையவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது நிமித்தம் உங்களோடு இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். இந்த மாதத்திலே குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, பெருக்கமில்லாத சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, ஆசீர்வாத கேடுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடையவைகள் பெருகும், பெருகிக் கொண்டே இருக்கும். அப்படியே கர்த்தர் செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.